ஞாயிற்றுக்கிழமை மீன் கறி கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாரு. ஐயா ஜாலி. அப்ப இந்த வயிற்று மீன் கடிப்பலா? மீன் தானே, மீனும் கடிப்ப, மீனை முள்ளையும் கடிப்ப. மீன் முள்ளா? மீன் முள் கடிச்சா வயிற்றுக்குள்ளார பாப்பாவுக்கு குத்திடாது? குத்தாது குத்தாது. போமா, எனக்கு மீன் முள்ளெல்லாம் வேணாம், மீன் மட்டும் தான் வேணும். உங்க அப்பா வருவார்ல, அவர்கிட்ட நீயே சொல்லு. ஜாலி ஜாலி, மீன் கடிக்க போறேன். சோபா, உங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டுறாரு. ஊர்வனையில இருந்து பரப்பனை வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. டைனோசர் மட்டும்தான் உங்க அப்பா சாப்பிடல. அது மட்டும் உயிரோட இருந்துச்சு, உங்க அப்பா அதையும் கொண்டு சாப்பிட்டுருப்பாரு. பாமா, இந்த வயிற்றுக்கு நல்லா உரப்பு கம்மியா போட்டு செஞ்சுட்டாரியா? ஆமாண்டி, உனக்கு உரப்பு கம்மியா, உங்க அப்பா எனக்கு உரப்பு தூக்கல. 2 வேளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அம்மா பிடிச்சுமா செஞ்சுட்டாமா. சரி சரி, போன அப்பே வரட்டும். என்னத்தை வாங்கிட்டு வராருன்னு தெரியல, அதுக்கப்புறம் தானே சமைக்கணும். நீ அப்பாவுக்கு போன் போட்டியா? போன் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க போகுது எடுக்க மாட்டேங்கிறாரு, வண்டியில வந்துகிட்டு இருக்காரு போல. அப்ப சரி வச்சு இங்க உட்காந்துருக்கேன். அப்பா வந்தோடனே உன்னை கூப்பிடுறேன். சரி சரி. அம்மா, வெங்காயம் வந்து இங்க ஊக்காத. என்னது, வெங்காயம் இங்கே உரிக்க கூடாதா? ஆமா. ஏன்? இங்க உச்சா வயிற்று எனக்கு கண்ணு எரியும்ல. ஓஹோ, உனக்கு மட்டும் கண்ணு எரியக்கூடாது, அப்ப அம்மாவுக்கு எரிஞ்சா பரவாயில்லையா? அம்மா பெரிய ஆளு, கண் எரிஞ்சா பரவாயில்ல, நீ தாங்கிப்பம்மா. ஆமா ஆமா, உன்னையும் உங்க அப்பனையும் தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன், அதனால இது ஒன்றும் பெருசா தெரியாது. சரிம்மா, நீ அங்கே உட்காந்து வெங்காயம் உரி. சரி உரிக்கேன். பாலை குடிச்சியா இல்லையா? அல்ல குடிச்சிட்டு நான் வந்து குக்கேன். சரி சரி, படுத்துக்கிட்டு குடி, நான் போய் வெங்காயம்லாம் உரிச்சு வைக்கிறேன். அப்பா வந்தா சொல்லு என்ன. அப்புறம் வைஷு, நீயா போய் கதவை திறக்க கூடாது சரியா? வேற ஏதாவது திருட வந்து பாப்பு அழகா இருக்குன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. ஆமாண்டி பட்டு, யார் கதவை தட்டினாலும் யார் பெல் அடிச்சாலும் அம்மா வந்து கூப்பிடணும் சரியா? தமத்து தங்க குட்டி, உட்காந்துரு, டிவி போட்டு வரேன். சரிம்மா. ஐயா ஜாலி, இன்னைக்கு வயிற்று மீன் கைக்க போறா. ஆனா என்ன, மீன் முள்ளா இருக்கும். கடவுளே, மீன் முள் இல்லாம ஒரு மீனா பாட்டு கூப்பியா? இந்த வயிற்று பாவம் தானே, சின்ன பிள்ளைல. முள்ளராத மீன் குட்டியா அம்மாவுக்கு நானே எடுத்து தருவேன். பீச் கடவுளே, எனக்கு முள்ளடான மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்து வாரு. அம்மா எனக்கு மீன் போட்டு தாவாங்க. இந்த வயிற்றும் டிவி பாட்டே சாப்பிடுவேனா, ஜாலி. அம்மா வாமா, அப்பா வந்துட்டாரு. அம்மா அம்மா, அப்பா வந்துட்டாருமா. அப்பா வந்துட்டாரு மக்களே. அப்பா வந்துட்டாரு. கதவு தர. மீன் பறக்காதடி, அப்பா வரட்டும். தங்கம், நீ இங்கே இருக்கணும் என்ன? சரிம்மா. வயிற்று குட்டி, அப்பா மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாண்டி பட்டு, உனக்காக தான் மீன் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க. என்னடி? மீனை கையோட கொண்டு போய் வெட்டி அலசி நீங்க தான் கொடுக்கணும். அதான் நான் பாத்துக்கிட்டே தானே இருக்கேன், இதுல நீ சொல்லணுமாக்கும். சீக்கிரம் கையோட அலசுங்க. நீ குழம்பெல்லாம் கூட்டிட்டியா இல்லையா? இங்க வெட்டி அலசங்காட்டியும் நான் குழம்பு கூட்டிடுவேன். அப்பா, முட மீன் எனக்கு தான். சரிடி தங்கம், அப்ப போய் மீன் அலச போறே, பாப்பா கூட வரியா? பாப்பாவா? ஆனாப்பா. ஏண்டி தங்கம்? ஒரு வாட்டி அவ போய் மீன் அலச பார்த்துட்டு ஒரே வாந்தியான வாந்தி. மீனையும் சாப்பிடல, ஒன்னையும் சாப்பிடல. சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல. நீங்க எதையும் காட்டாம நீங்களே வெட்டி அலசிட்டு வாங்க, நான் குழம்பு கூட்டி வைக்கிறேன். அப்படியாடி தங்க பிள்ளை? சரி தங்கம், நான் போய் அப்பா வெட்டி அலசிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னா? ஜாலி ஜாலி. தங்கம் என் பெத்தாது, ரொம்ப சந்தோஷம். நான் அப்பா போய் அலச போறேன். இங்க பாத்தியா, உங்க அப்பா மட்டும் வேகமா போறாரு, மீன் எடுக்காமே போறாரு பாரு. ஏங்க மீன் எடுக்காம போறீங்க? நீ எதுக்கு இருக்க, எடுத்துட்டு வா. தங்கப்பிள்ள, இங்கே உட்காந்துருங்க, அம்மா மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சீக்கிரம் வாடி. வந்துட்டேங்க. அமிர்தா ஃபோன் பண்றா. கரெக்டா மீன் குழம்பு வைக்கும் போது தான் இவன் ஃபோன் அடிப்பா. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாளோ தெரியல. போனை எடுக்கலன்னா அதுக்கு வேற கத்துவா. இப்ப என்ன விஷயமா ஃபோன் பண்றான்னு தெரியலையே. யாரு போனு? உங்க மச்சினிச்சி தான். யாரு, அமிர்தாவா? ஆமாங்க. எடுத்து என்னன்னு கேளு. சரிங்க. ஹலோ, என்னடி இப்பதான் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதுங்காட்டி உனக்கு எப்படி தெரிஞ்சது? உடனே ஃபோன் அடிச்சுட்ட. அது எப்படிடி, நீ மட்டும் ஜாலியா இருக்க?
ஆமாடி, நான் ஜாலியா இருக்கேன். நீ கண்ட இங்க வந்து பாரு எவ்வளோ வேலை பெண்டு நிம்முறதுன்னு. என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு? அதுவா, இங்க பட்டறையில பக்கத்துல வேலை பாக்குறாங்கக்கா, அதான் ஒரே சத்தமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்களா? பெருசு லபாலபான்னு கத்துமே, அது கத்திக்கிட்டு தான் கிடக்கு. அதுக்கு ஒரு சவுண்டு கேட்டக்கூடாது. ஆமாக்கா. ஆமாண்டி, எங்க மாமா? அவரா மீனை வெட்டிட்டு கழுவிக்கிட்டு இருக்காரு. ச்சே, உனக்கு எப்படிப்பட்ட புருஷன் பத்தியில? மீனை வாங்கிட்டு வந்தவரும் அவரே, வெட்டி கொடுத்து கழுவி கொடுப்பவரும் அவரே. உனக்கு வாய்த்த புருஷன் மாதிரி யாருக்கும் இருக்க மாட்டாங்க. நீ வேணா வச்சுக்கிறியா? ஆத்தி வேணாப்பா, அவருக்கு வயசாயிடுச்சு. அடிப்பாவி, இல்லைன்னா வச்சிருந்திருப்ப. சேச்சே, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. என்னதான் இருந்தாலும் அக்கா வீட்டுக்காரு, அக்காவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. ஆத்தாடி, ரொம்ப நல்லவதாண்டி நீனு. ஆமா, என்னமோ செமஸ்டர் முடிய போகுதுன்னு சொன்ன. முடிய போகுதுதான். இன்னும் அப்பா என்ன பேச்சு எடுக்காம இருக்காரு? என்ன பேச்சு? அவன் கல்யாண விஷயம் தான் சொல்றேன். இங்க பாருடி, கல்யாண விஷயத்த அப்பாவா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, நீ ஆரம்பிச்சு அப்பா வேக வேகமா பார்த்தான்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுவீங்க மேடம்? ஒன்னும் பண்ண மாட்டேன். 2ஆம் தரமா எனக்கு பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏண்டி, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணாம சும்மா பிரம்மச்சாரியாவே சுத்திட்டு இருக்க போறியா? அப்படிலாம் நான் சொல்ல வரலையே. பின்ன இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு இருக்கேன். ஏய், உன் மனசுல யார் இருக்கான்னு ஒழுங்கா சொல்லு. என் மனசுல யாருமே இல்லையே. அப்படியே 2 வருஷம் போகணுங்கிற? ஏன் 2 வருஷம் போகணும்னா என் மனசுல யாராவது இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன? கேள்விப்பட்டேன்டி, காலேஜ்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அம்மா தாயே, இந்த மாதிரி போட்டு வாங்குற கேஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. மாமா மீனை கழுவி தருவாரு, மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே தங்கச்சிக்கு கொடுத்து விட்டுரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் 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 இல்ல, கழுத வயசாகுது, ஒரு மீன் குழம்பு வைக்க தெரியல. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண போறிய? பாவம் உன் புருஷன். இங்க பாருக்கா, அதனாலதான் சொல்றேன், 2 வருஷம் நான் நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏண்டி, நானா எல்லா சமையலும் கத்துக்கிட்டாடி வந்தேன். இப்ப என்னங்கிற? இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா இப்படிங்கிற. அடியே லதா, என்னங்க இன்னும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் மீனே கழுவிட்டு வந்துட்டேன். அங்க டேபிள் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்க. உங்க மச்சி நிச்சிதான் பேசி உயிர் எடுக்கிறா. விடு, நான் பேசிக்கிறேன். இந்தடி, மாமா பேசுறாரா, பேசு. சரிக்கா, இந்தாங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. காலையிலே உங்க அக்காவுக்கு போன் அடிச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியே? ஏன், என்னாச்சு மாமா? உங்க அக்கா எம்புட்டு கொள்ள வேலை பாக்குறா தெரியுமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா அமிர்தா, உங்க அக்கா அவளா எந்திரிச்சு பிரஸ்ல பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ஆமா மாமா, பெரிய வேலைதான். தானா எந்திரிச்சு குளிச்சுக்கிறா, அவளே ட்ரெஸ் மாத்திக்கிறா, மேற்கொண்டு சாப்பாடு அவளாவே சாப்பிட்டுக்கிறா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? உங்க அக்கா மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது. நீ என்ன இருக்கிய? இந்த ஆளுக்கு கொழுப்ப பத்தியா? கேட்கும் போதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன்ல, அந்த திமுரு. நானா எந்திரிச்சு சாப்பிடறதெல்லாம் ஒரு வேலைன்னு இவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இருக்கு பிடிச்சவரு. ஏங்க, என்னமா தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க. மீன் குழம்புல உப்பள்ளி போட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஆத்தி அமிர்தா, இங்க சிக்னல் ஏதோ வீக்கா இருக்கு, நான் ஹால்ல வந்து பேசுறேமா. சரி மாமா, கொழுப்படுத்த மனுஷன். இருடி, போனை வைக்கட்டும், நல்லா மிதிக்கிறேனா இல்லையான்னு பாரு. அக்கா எப்ப கல்யாணம் அப்படின்னு கேக்குது. எங்க அந்த மனுஷன்? பாக்குறதோட சரி, என்கிட்ட வந்து பேச கூட மாட்டேங்கிறான். அவன் எப்ப என்கிட்ட வந்து பேசி அந்த விஷயத்தை எப்ப நான் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது? அதுங்காட்டி எனக்கு வயசாயிடும் போலயே. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளும் நோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா? உன்னை என்று வேறு நினைவில்லை, இனி எந்த உயிர் எனதில்லையே. அம்மா, என்னம்மா, வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு சம்பளம் போட்டுருவாங்கம்மா. சம்பளம் வாங்கினோடனே உனக்கு மாத்திரை மருந்து வாங்கி தரேன். ஏய், என்ன? அது எப்படி உங்க அம்மா மட்டும் நல்லா கவனிச்சுக்கிற? எனக்கும் இதெல்லாம் வாங்கி தந்து தான் ஆகணும். ஏன்னா நான் உன் அப்பேன். அப்பா மாதிரி இருக்கணும். இங்க பாரு, எனக்கு வாங்கி தராம அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்த என் கையில என்ன இருக்குன்னு தெரியும்ல. அப்புறம் உங்க அம்மாவோட கதி அதோ கதி தான். இங்க பாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு தொந்தரவாவோ இல்ல இடைஞ்சலாவோ நீ இருந்த, அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்னடி பண்ணுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நீயாவது
போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதாவது. எனக்கு சரக்கு அடிக்க காசு வேணும். 3 நாளைக்கு முன்னாடி தானே கொடுத்தேன். அது 3 நாளைக்கு முன்னாடி. பாரு, பாட்டில் காலியா கிடக்கு. குடிச்சு குடிச்சு அழிஞ்சுதான் போறீங்க. நான் தானே அழிய போறேன். அதுல உனக்கு சந்தோஷம் தானே? பெரிய அப்பான்ற மதிப்பு இருக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்களை அப்பான்னு நினைக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைன்னா நீங்க குடிக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்குவீங்க? உன்னை விட்டா எனக்கு என்ன ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப போங்க, உங்களுக்கு தான் என்னை விட்ட ஆள் இருக்குல்ல, அவங்கள்ட்டே வாங்கி குடிங்க. குடிச்சு குடிச்சு எப்படியே போய் தொலைங்க. இருந்துக்கிட்டு எங்க உயிரை வாங்காதீங்க. உன்னைய பெத்து வளர்த்தேன்ல, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. வளர்த்தது நீங்களா? எங்க அம்மா. எங்க அம்மா இந்த அளவுக்கு படுக்க படுக்கே ஆகிறதுக்கு காரணம் நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா பத்தாது, எங்க அம்மா மூஞ்சில ஊதி ஊதி எங்க அம்மாவுக்கு வியாதி வர மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. எப்போ உங்க அம்மாவுக்கு வியாதி வந்துச்சோ அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ச்சே, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. என்ன வேணாலும் பேசிக்க. சம்பள பணம் போட்ட உடனே 1000 ரூபாய், எப்படி 1000 ரூபாய் எண்ணி என் கையில கொடுக்குற. அப்படி மட்டும் இல்ல, உங்க அம்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா. படபடன்னு பண்ணி 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவேன். எப்படி வசதி? நீங்க தான் இப்படி குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறீங்கன்னா எங்க அம்மாவையும் சேர்த்து கெடுக்குறீங்களே. ஓப்போ, வீர வசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அந்த மேனேஜர் பையன் கத்துவான். போய் துணி கடையில துணி எடுத்து போட்டு வேலையை பாரு. அதானே, நான் கால் வலிக்க நின்று வேலை பார்க்கறத நீங்க இப்படி குடிச்சே அழிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? வெக்கமான சூடு சொரணெல்லாம் பார்த்தா குடிக்க முடியுமா? கிளம்பு கிளம்பு. அப்படியே அந்த கடலை வண்டியில 2 கடலையை வாங்கி கொடுத்துட்டு போ. என்ன முறைக்கிற? கடலை சாப்பிட்டா தெம்பு தானே, கொஞ்சம் தெம்பானதையும் சாப்பிட்டுக்கிறோம். வாங்கி கொடுத்துட்டு போ. அதெல்லாம் திருத்தவே முடியாது. சே, போடி. அந்த ஆள்கிட்ட ஏமா நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்னைய. அம்மா பத்திரமா இரு. என்ன, உனக்கு எதுவும் கடலை வேணுமாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. காலையில ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு வச்சிருக்கேம்மா. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். பரவாயில்லம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வா. பஸ்ஸுக்கு காசு இருக்குல்ல? இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சாயங்காலம் உனக்காக சீக்கிரமா மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாமா. நெஞ்செல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு. சரிம்மா. புவனா, இன்னைக்கும் நீ சிகரெட் குடிக்கிறியா? வேணாங்க, என்ன விட்டுருங்க. பாவம் அந்த பிள்ளை. ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட சரி நீ போடா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவேன். அது என் மேல உசுரா இருக்குங்க. என்னைய கொண்டுறாதீங்க. அவ கல்யாணத்தை வரைக்கும் இருந்து பார்த்துட்டு கிளம்பிடுறேன். ப்ளீஸுங்க. அது எப்படி முடியும்? நீ இவ்வளவு நல்லபடியா இருக்க கண்டு தானே உன் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மேல அனுப்பிட்டேனா, அதுக்கப்புறம் பெத்த அப்பே நான் மட்டும்தான். உனக்கு மருந்து வாங்குற செலவும் மிச்சம். அந்த காசை வச்சு நான் 2 பாட்டில் கேட்பேன்ல. ச்சே, என்ன ஜென்மணி, நீ அழியறதும் இல்லாம என்னைய சேர்த்து கொலை பண்றியே. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை எப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கும்போது எனக்குள்ளார எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதோ வரேன். வேணையா, என்னைய விட்டுரு. இதோ வந்துட்டேன். இந்த சீவாப்பிள்ளை என்ன ஆளை காணமே. கரெக்டா வேலைக்கு போற நேரம் தான். இந்த வழியா தான் போவா. ஒருவேளை முன்னாடியே போயிட்டாலோ? அச்சச்சோ, இந்த மாத்திரை சீட்டை கொடுக்காம விட்டுட்டோமே. அவங்க அம்மாவுக்கு மாத்திரை வாங்குவா, அதே மெடிக்கல்ல தான் இவருக்கும் வாங்கணும். ஜீவா பிள்ளைகிட்டே கொடுத்து விட்டா ஒரே நடையா போயிட்டு வந்துருவான்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம தான் போகணுமா? ஐயோ கடவுளே, எதுக்கு இந்த பிள்ளை இம்புட்டு நேரம் காக்க வைக்குது? வீட்டுல எதுவும் அவங்க அப்பா சண்டை போட்டுருப்பானோ? ராணியக்கா, ராணியக்கா, ஏக்கா. அழுத்து வலிக்குது சின்ன பொண்ணு, இங்கிட்டு வா. சரிக்கா. என்ன சின்ன பொண்ணு, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என் மாமியார் அதுவா பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன, அதுவா பேசிக்கிட்டு இருந்துச்சா? ஆமாக்கா, என்னைய பத்தி புகழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. உனக்கும் உன் மாமியாருக்கும் வேற பொழப்பே இல்ல. ஏக்கா, இந்த மாமியார்களை இப்படிதானோ? அது என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. நான் வந்ததுல இருந்து இந்த ஒத்த மனுஷனை வச்சுக்கிட்டு தான் போராடுறேன். உங்களுக்கு கிடைச்ச லக்கு எனக்கு கிடைக்கல. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன பண்ணு உனக்கு தெரியுமா? என்னக்கா? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே 2 வருஷம் தான் என் மாமியாரு மண்டையை போட்டுருச்சு. ஆத்தி. அடுத்தது 1 வருஷத்துல மாமனார் போயிட்டாரு. இப்ப ஏன் ராஜ்யம் தான். நல்ல வாழ்வுதான்க்கா. ஏக்கா,
உங்க ராசி நட்சத்திரம்லாம் என்னக்கா? ஏண்டி? உங்க ஜாதகத்தை அப்படியே எனக்கு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டா என் மாமியாரும் போய் சேர்ந்துரும்ல. இந்த கிளவிய வச்சுக்கிட்டு தாங்க முடியலக்கா. டெய்லியும் ஒரு அக்க போரு. ஏக்கா உங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்களா? அதுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒருவனால தான் முடியும். ஏக்கா, என்ன சின்ன பொண்ணு? ரொம்ப நேரமா இந்த பேப்பரை வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுவா, இதோ இவருக்கு சுகர் மாத்திரை சீட்டு இந்த ஜீவாப்புல வந்தோடனே அவள்கிட்ட குடுக்கலான்னு வச்சிருக்கேன். அவ போயிட்டாலும் சின்ன பொண்ணு. இன்னும் இல்லக்கா, இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அப்பாடா. ஏன்க்கா? அவ அந்த சீடு வழியா தான் வருவா சின்ன பொண்ணு. அந்த மாத்திரை கடையில தான் அவங்க அம்மாவுக்கும் வாங்குவா. இவருக்கும் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு பாரு. அதான். ஓ அப்படியா? இல்லைன்னா நான் தான் தொங்குன்னு ஓடணும். மாத்திரை மட்டும் போடலன்னு வையே என் உசுரை வாங்கிடுவாரு. ஏக்கா, இந்த வயசுலயும் அண்ணன் உங்க உசுரை வாங்குறாரா நைட்டு? என்ன பொண்ணு? சும்மா விளையாட்டுக்கு கேட்டேங்க்கா. இருந்தாலும் உனக்கு இருக்கிற குசும்பு இருக்கு பாரு. ஏய் நகரடி, ஜீவாப்புல வருது. ஆமாடி ஜீவா. அத்தை இந்தம்மா. என்னது அத்தை? மாமாவுக்கு மாத்திரை சீட்டு. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போவீல்ல? ஆமா அத்தை. இவருக்கும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துருமா. காசு இதுக்குள்ளாரே இருக்கு, வச்சிருக்கேன். சரிங்க அத்தை, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. அம்மா ஒரு எட்டு பாத்துக்கங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு. என்னக்கா? இந்த அந்த மாத்திரை சீட்டை அவள்கிட்ட கொடுத்துரு. சரிக்கா. மறந்துடாம வாங்கிடு என்னம்மா. சரிங்க அத்தை. மாமாவுக்கு தூக்க மாத்திரை இல்லம்மா. தூக்க மாத்திரை போடலன்னா அவர் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. அதனாலதான்மா. சரிங்க அத்தை, நான் வாங்கிறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. பாவம், நல்ல பிள்ளைக்கா. ஆமாண்டி, இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் தான் அவங்க அம்மாவுக்கு ஆசையே. ஆனா அவங்க அப்பே இருக்க விட மாட்டேங்கிறானே. சே, அவெல்லாம் மனுஷனே கிடையாது. இவளுக்குன்னு பிறந்தவன் இப்ப எங்க இருக்கானோ தெரியல. ஆமா ஆமா, எல்லாம் காலம் கைக்கூடி வரும்போது எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. எப்படிக்கா? இன்னைக்கு நைட்டு மாத்திரை போடலன்னா அண்ணன் உங்க கூட சேருவாங்களே. சின்ன பொண்ணு. அம்மா விளையாட்டுக்கு சொன்னேக்கா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க.